எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு, புளியோதரைக்கு, லெமன் ரைஸ்க்கு இந்த மாதிரி வெரைட்டி சாதம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணுங்கள். இது வெறும் வெங்காயம் தக்காளிலாம் இல்லாத நம்ம பண்ணுறோம். மிகவும் ருசியாக இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டிஷ்ஷு அமையும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும், கணவன்மார்கள் வேலைக்கு போகணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், மாமியாருக்கு மாமனாருக்கு சமைச்சு வைக்கணும். இவ்வளோ நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரமாக எப்படி பண்ணுறது, வெங்காயம் தக்காளி வெட்டாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: மிக்சியில் அரைச்சி வச்ச பூண்டு, தனி மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தூள் உப்பு, கடலெண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு. இவ்வளோ தான் இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெடிச்சிருச்சு. உளுந்து போட்டுக்குங்க. அந்த மிக்சியில் அரைச்சி வச்சோன்னே அந்த பூண்டு போட்டுக்குங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட போகிறோம். இதுக்கு தேவையான அந்த உப்பு, தூள் உப்பு போட்டுக்குங்க. இது கல் உப்பு, கொஞ்சம் கரையாது. தூள் உப்பு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் நேரம் டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இது மேலே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நல்லது சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க. என்றும் உங்கள் அன்புடன் ஆத்தங்குடி செல்வம். நன்றி, வணக்கம்.